நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே ஆவியின் கனிகளிலே 3 சுளைகளை ருசித்தோம். 9 சுளைகள். ஆவியின் கனிகள் 9 சுளைகள். 3 சுளைகளை நாம் சுவைத்து அறிந்ததாய் கடந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களிலே காணப்படுகிற 9 விதமான சுளைகளிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த 3ஐயும் நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே மீதமுள்ள 6 சுளைகளையும் நாம் அறிந்து கொள்ள, சுவைத்து ருசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம் ஒவ்வொருடைய வாழ்வும் கனி கொடுக்கும் வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கனிதரும் திராட்சை செடியாக நட்டு நாம் கொடிகளாய் படர்ந்தளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்திலே கனியை தேடுகிறார். நாம் கனிதரும் கொடிகளாக பறந்திறங்க வேண்டும். நம் ஒவ்வொருடைய வாழ்வும் அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசி புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, நான் நற்குல திராட்சை செடிகளை நாட்டிலே நல்ல பழங்களை தரும் என்று நான் என்ன செய்தேன்? ஏக்கத்தோடு காத்திருந்தேன். அவைகள் கெட்ட கனிகளை கொடுத்தது அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாருமே நல்ல கனி கொடுக்கும்படியாகத்தான் நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த 9 விதமான கனிகளும் நாம் தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கஷ்டம்தான் 9 கனிகளை கொடுப்பது அப்படின்னு நாம் நினைத்தோம்னா, பரிசுத்த ஆவியானவர் துணை நின்று நம்மை நடத்தும் பொழுது எல்லா கனிகளையும் கொடுக்க முடியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் மாத்திரமல்ல, 4வது கனி நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. நாம் இந்த அவசர உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே பொறுமை என்பதே இல்லாத ஒரு வாழ்க்கை. எவ்விதத்திலும் பொறுமை இல்லாத வாழ்க்கை. குடும்பத்திலும் பொறுமை கிடையாது. குடும்ப வாழ்க்கையிலும் பொறுமை கிடையாது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நம்முடைய இஷ்டப்படி வாழ்கிற பொறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை. சிக்னல்ல காத்திருக்கணும்னா முடியல. சிக்னல்ல காத்திருக்கிறது அந்த பொறுமை இல்லை. ஒரு நாள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், 15 செகண்ட் இருக்கு. ஒரு சல்லுக்கு போறான், இன்னொரு பகுதியில் வந்து ஒரு என்ன செய்தான், இடிச்சிட்டான். 10 செகண்ட் அவன் கடந்து செல்வது. 15 செகண்ட் இருக்கு. எழுந்து போகும்போது அடுத்த 5 செகண்டுக்குள்ள என்ன ஆகுது? ஆக்சிடென்ட். பொறுமை இல்லை. அந்த 15 செகண்ட் பொறுத்திருந்து போயிருந்தான்னா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிட்டிருக்கு. இப்போ அவன் எதை இழந்தாலும் எனக்கு தெரியாது. நான் கடந்து சென்று போன வாரம் சண்டே நான் அந்த ஜல்வாயு விகார் பக்கத்தில் இருக்கிறது சுட்சாகர்.
அந்த ஹோட்டல்ல லைட்ஸ் கிளப் மீட்டிங்காக போயிட்டு அந்த ஒரு சிக்னல், அந்த சிக்னல்ல இருந்து அப்படி போகும்போதே கொஞ்ச தூரத்தில் அது இருக்கு. ஒரு 200 மீட்டர்ல இருக்கும். 100 மீட்டர் 150 மீட்டர்ல அந்த ஹோட்டல். நான் போகும்போது என்ன வேகமா தாண்டி 2 பெண்கள் ஒரே வண்டியில ஸ்கூட்டியில வேகமா போறாங்க. அவங்க என்ன தாண்டும் பொழுது என்ன தட்டி விடுவது போல அப்படி கிராஸ் பண்ணாங்க. 2 பிள்ளைகளும் ஒரு 15-16 வயதான, நிச்சயமாக அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்காது, ஹெல்மெட் போடல, ட்ரெஸ் மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டு வேகமா அப்படி கிராஸ் பண்ணாங்க. என் பக்கத்துல ஒருத்தர் கார் ஓடிட்டு வந்து ஒரு ஆர்மி கார், அதெல்லாம் ஃபுல் ஆர்மி ஏரியா தான், ஜல்வாயு ஏற. ஆனா அவன் ஒரு தூக்கி போட்டான். 2 பிள்ளைகளும் விழுந்தப்போ நான் ஒரு செகண்ட் அப்படி பிரேக் போட்டு அப்படி பார்த்தேன். என் உள்ளத்துல அவங்க கிராஸ் பண்ணும்போதே தருதலைகள் போய் நொறுங்க போகுது அப்படின்னு அப்படித்தான் நினைச்சேன். ஏன்னா அது போன வேகம் அடுத்த நிமிஷம் அதான் நொறுக்கிட்டாங்க. இன்னும் பார்த்தேன், எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு நான் முதல்ல கொடுத்த அப்சரம் வயசுக்கு தந்தாப்புல பொம்பளை பிள்ளைய, பொம்பளை பிள்ளை மாதிரியா நீ டிரைவிங் பண்ற, ஆம்பளை பேர்ல தான் அப்படி என்ன செய்வாங்க, ஓட்டுவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு ஏதோ உனக்கு அடிவிடாதபடி தப்புங்க, உங்களதான் தப்பு அப்படிங்க. பார்வட்டு இறந்தவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் திட்டிட்டு நான் பண்ண கிடந்தது. அவ்வளவுதான் நான் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை. வாழணும்னு நினைங்க, போய் சேரணும்னு நினைச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ண. ஒருவேளை அந்த பெண்களுக்கு தமிழ் தெரியுமா, ஐரோட்டும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வந்தேன். பொறுமை இல்லாத வண்டி ஓட்டு. சில பிள்ளைகள்லாம் நான் பார்க்கிறேன், அவங்க வந்து இதில் டேக் பண்ணும், ஏதோ இந்த ஊருக்கு போய் சங்கு பிள்ளை அங்கிருந்து எங்க வருவாங்கன்னு தெரியாது. ஆனா அவர் இங்க இந்த இடத்துல வரும்போது தான் இப்படி மொபைலை பார்த்துக்கிட்டே அவர் இப்படி வண்டி ஓட்டிட்டு போவாங்க. ஒரு நாள் கை கால் இல்லாம ஓட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும் போது தான் உனக்கு புத்தி வருமானு எனக்கு தெரியாது. வண்டியை நிப்பாடி மொபைலை பார்த்து அப்படி ஒண்ணும் கிடையாது, மொபைல்ல ஒண்ணுமே கிடையாது. அங்க அவங்களுக்கு அது ஒரு ஸ்டைல், ஒரு ஸ்டைல். நாளைக்கு அந்த ஸ்டைலுக்கு உனக்கு என்ன இருக்காது. எனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு டீச்சர் வருது, சைக்கிள்ல வந்தார். அவங்க சைக்கிள் தான், பைக்லாம் கிடையாது. பைக் வந்து ஒரு செலவு வச்சிருப்பாங்க. முக்கியமா எஸ்ஐ, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள எஸ்ஐ வச்சிருப்பாங்க. அவங்க தான் புல்லட் வச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் உள்ள வாகனமே அந்த புல்லட், இல்லைன்னா ஏமாற்றம். இதுதான் அந்த காலத்தில். அதுவும் எல்லா இடமும் இருக்காது. சைக்கிள் வந்த வாத்தியாரு அங்க ஒரு பையன், சார் வணக்கம் சார், நான் இவருடைய வண்டி இப்படி ஓடிட்டு வந்தவர் வணக்கம் பண்ணாரு, அவ்வளவுதான் கீழே விட்டாரு. கை ஒடிச்சு போச்சு, கை ஒடிஞ்சு போச்சு. எதுக்காக சொல்வாருன்னு சொன்னா, ஒரு நிமிடத்தில் ஒரு செகண்ட்ல நாம செய்யக்கூடிய தவறு. எத்தனையோ பேரு நான் வண்டியில போகும்போது விஷ் பண்ணுவாங்க, கையெடுக்கலாம் தலையை மட்டும் இப்படி சாதிச்சு போயிடுவேன். அந்த நீ கொடுத்ததுக்கு நான் அதை விட மேலான ஒரு தாட்டையே நான் செலுத்துறேன் அப்படின்னு நான் அப்படி நீ பண்ண விஷயத்துக்கு நான் ஏற்றுக்கொள்வேன். நான் கையை விட்டுட்டு நான் என் கையில் வந்து என் கையை கால ஓட்டிக்கணும். நீடிய பொறுமை, ஆண்டவர் நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறபடினால் தான் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்மே வைத்தவர்களுக்கு அந்த பொறுமை, பொறுமையிலன்னா நோவாவின் காலத்திலே உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. தேவ கோபம், ஜனங்களுடைய கவல்,
வேதம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் பொறுமையில்லாத உலகம். இந்த பொறுமையில்லாத உலகத்திலே நாம் பொறுமையோடு இருந்தால் நோவா காலத்தில் சம்பவித்தது போல ஒரு சம்பவம் நமக்கு வராது, அழிவு வராது. அந்த அவ்வளவு ஜனங்களையும் ஆண்டவர் அழித்துக் கொண்டார். நோவாவின் குடும்பத்தை தவிர இன்னும் ஒரு முறை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொள்ளாமல் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆம், இன்னும் நமக்காக பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. பொறுமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதைத்தான் 2 பேதுரு 3:9 சொல்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் பொறுமையா இல்லைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க. உன்னை என்னை ஆண்டவர் தனித்தனியா கூட அழித்திருக்கலாம், மொத்தமா கூட அழித்திருக்கலாம். உலகம் அவ்வளவு கேடான உலகமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் காணப்படுகிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவருடைய வருகையின் தாமதம். இனி வரும் அழிவு அது அக்கினியினால் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த அளவிற்கு ஆண்டவர் தாமதமாக இருக்கிறார். இன்று வருமோ, நாளை வருமோ, என்று வருமோ என்று பல வேளைகளிலே பல செய்திகள் நமக்கு பயப்படுத்திக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் கேட்பீர்கள், ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அழிவு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அழிவு இல்லை. அவர்கள் அழிந்து போவதில்லை, அவர்கள் கெட்டு போவதில்லை. ஆண்டவர் அவர்களை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட அழிவு வரும் பொழுது அதற்கு முன்பதாகவே உண்மையாய் அவரை நேசிக்கிற பிள்ளைகள், பொறுமையோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகள் பரலோகத்தில் இருந்து கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பொறுமையாக இருந்த ஆதி விசுவாசிகள் அநேக பேர் உண்டு. ஆபிரகாம், யோசேப்பு, மோசே, யோபு என்று அப்படியே பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாமும் பொறுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொறுமை என்பது வேண்டும். இன்னைக்கு பொறுமை என்பது மிக குறைவாக காணப்படுகிறது. குடும்ப ஸ்திரீகளுக்கு கூட பொறுமை என்பது இல்லை. எதை எடுத்தாலும் அப்படியா, சரி நான் போறேன், உடனே சண்டை போட்டு நான் போறேன். விசுவாசிகள் கேட்க வேண்டாம். விசுவாசிகள் எப்படி, எதாவது ஒண்ணு நான் போறேன், உடனே என்னது உடனே. அது எதற்கு சொல்லுறாங்க, ஏன் சொல்றாங்க, சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. பொறுமை என்பதே கிடையாது. அதனால்தான் யாக்கோபு 5:8 அவர் சொல்லுகிறார், நீங்களும், யாரு நீங்கன்னா யாரு சொல்றாரு, விசுவாசிகளாகி நம்மை சொல்லுகிறார், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பொறுமையோடு ஆண்டவருடைய வருகைக்கு சமீபமாய், வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எரிவார்கள், எழும்புவார்கள், வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். யாக்கோபு பக்தர் அதைத்தான் சொல்கிறார், 5:8 அதை சொல்கிறார், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் உங்கள் விருதுகளை சிறப்படுத்துங்க, பொறுமைக்காக சிறப்படுத்துங்க. வேதம்
நமக்கு பலவிதமாக எச்சரிக்கிறது. பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். பொறுமை இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து சீரழிந்து சின்னாபின்னமாகி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு காரணம் என்ன? பொறுமை இல்லாத. பொறுமையோடு நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கு. ஆவியானுடைய பலம் தேவை. அவர் கொடுக்கிற நீடிய பொறுமை, அந்த கனிகளின் சொலை நம் வாழ்வில் இருக்கும்போது நம் ஒவ்வொருவரும் பொறுமையோடு வாழ வழி செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக 5வது சொலை தயவு. ஆண்டவருடைய தயவு, கர்த்தருடைய தயவு. யோபு பக்தர் சொல்லுகிறார் 10:12 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்கிறார். என்னுடைய ஆவியை காப்பாற்றினது யாருடைய தயவு? கர்த்தருடைய தயவு. எனக்கு ஜீவன் தந்ததும் அல்லாமல். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லும் எத்தனையோ விதத்தில் பாடுகளின் வாழ்க்கை, மரண படுக்கையிலே நாம் வாழ்ந்து கர்த்தருடைய தயவினாலே தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோபு பக்தன் மாத்திரமில்லை, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர்கள். ஆண்டவருக்கு மகிமை சொல்லும். ஆண்டவருடைய தயவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தயவு ஆண்டவர் நமக்கு என்னத்துக்கு கொடுக்கிறார்? கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தேட, அவர் சமூகத்தை நித்தமும் வாஞ்சிக்க. அந்த கதவை டோரை திறந்து வைப்பான். அவருடைய சோதரன், அவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை துதித்து சோதரித்து வாழ, தேவனோடு ஐக்கியமாய் வாழ அவருடைய தயவு. ஆண்டவர் நமக்கு எத்தனையோ விதமான காரியங்களிலே சபையோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். சபையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சபையிலே என்ன காரியங்கள் சபையோடு இணைந்து சபை மூலமாக நடந்துகிற அத்தனை காரியங்களையும் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்குத்தான் நமக்கு தயவை காட்டியிருக்கிறார். நமக்கு ஜீவனை தந்திருக்கிறது அதுதான். ஜீவனை கொடுத்த உடனே ஆண்டவர் எனக்கு சொந்தம் கொடுக்கிறாரு. இருமை இருந்ததுக்கு ஆண்டவர் மீண்டும் சாத்தான் உன்னை தொடமாட்டான், சாத்தான் உன்னை கடத்த மாட்டான், சாத்தான் உன்னை தீண்ட மாட்டான்ங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? நமக்கு ஒரு கேரண்டி இயேசு தான். நம்முடைய வாழ்க்கையின் பலன் அவர் தான். அதனால்தான் தாவீது சொல்கிறாரு, என்ன சொல்றாரு? ஆம் சுதந்திரம், கர்த்தர் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 18:1 நீங்க பாப்பீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 18:1 நாம் வாசிக்கும் பொழுது அவர் ரட்சிப்பு, அவரின் கேடம், என் துணையுமானவர், என் பலனாய் இருக்கிறவர் என்று ஆண்டவரை பல விதங்களிலே அவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தயவு என்பது ஆண்டவர் நம்மில் காட்டுகிறதான ஒரு பெரிதான கிருபை, பெரிதான ஒரு இரக்கம். ஆண்டவர் நம்மை பாராட்டுகிற, தயவு பாராட்டுகிறதுக்கு ஆம் சுதந்திரம் முதல்
உதாரணம் தேவன் தான். அவர் தயவு பாராட்டுவதால் தான் பாவிகளாய் இருந்தாலும் நம்மை நீதிமான்களாக்கி நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக மாற்றி இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ பேர் மற்றவர்களுக்கு தயவு பாராட்டி இருப்பதை நாம் காணலாம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தன்னை தூக்கி குழியிலே போட்டார்கள், மீண்டும் குழியிலிருந்து எடுத்து விற்று போட்டார்கள். 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசா 20 வெள்ளிக்காசு 20 வெள்ளிக்காசு விற்று போட்டார்கள். விற்று போட்ட சகோதரர்கள் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி பார்வோனின் அரண்மனையிலே 2வது ஸ்தானத்திலே அவனை உட்கார வைத்து ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு போஷிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்த பொழுது பஞ்ச காலத்திலே தேடி வந்தார்கள் இந்த சகோதரர்கள். அவங்கள பார்த்து, டேய் பாவிகளா, என்னை குடிக்க போட்டு மீண்டும் தூக்கி எடுத்து என்னை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்ட பாவிகளே, உங்களை நான் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொன்னா இல்லவே இல்லை. வந்த சோதரனுக்கு தயவு பாராட்டினார், தானியங்களை அள்ளி கொடுத்தார். இன்னொரு நாளிலே தன்னுடைய தாய் தகப்பன் எல்லா சகோதரர்களையும் 11 சகோதரரையும் தன்னோடு கூட்டி சேர்த்து கொண்டு அவர்களுக்கு இந்த கோசேன் என்கிற நாட்டை ஒதுக்கி கொடுத்து அவர்கள் வாழ்வதற்கு தயவு செய்தார். தேவனுடைய பிள்ளைகள், எத்தனையோ காரியங்கள் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தயவு சொல்கிறோம், அது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதானே ஒரு தயவு. அந்த கனியை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோமா? நாம் இந்த உலகில் வாழ்வதற்கு மற்றவர்களின் தயவு நமக்கு எப்படி தேவையாய் இருக்கிறதோ அதை போல நாம் மற்றவர்களுக்கு தயவு செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தயவு என்பது அதுதான். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் தயவாய் மன்னித்தார். நாம் செய்த பாவங்கள் எத்தனையோ பாவங்கள், அத்தனையும் மன்னித்து நமக்கு தயவு பாராட்டின அந்த ஆண்டவர் மற்றவர்களுக்கும் நாம் மன்னிக்க வேண்டும், எனக்கு பாராட்ட வேண்டும் என்று நாம் சுதந்திரம் நமக்கு இந்த நாளிலே திருவிழப்பட்டுகிறார். அல்லேலூயா. அடுத்த கனி, 6வது சுளையாகிய கனி நற்குணம். நற்குணம் என்பது ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நாம் அனைவரும் ஆலயத்திலும் வீட்டிலும் பாடல்கள் எல்லாம் கர்த்தர் நல்லவர் என்று நாம் என்ன செய்கிறோம்? பாடிக்கொண்டே இருக்கிறோம். நல்ல வார்த்தைக்கு வார்த்தை சில நேரம் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். நற்குணம் என்பதும் அதுதான். நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நாம் அனைவருக்கு நன்மை செய்வர்களாக காணப்பட வேண்டும். ஒருடைய வாழ்க்கையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சிலர் இயற்கையிலேயே நற்குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையிலே நற்குணம் பெற்றவர்களாக வாழ்வார்கள். நற்குணம் என்பது ஒரு கனி. நம் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் நற்குணத்தை விரும்புகிறார். ஆவியின் கனியாகிய நற்குணத்தை கொண்டவர்கள் எல்லா நற்குணத்திற்கும் மேம்பட்டவர்களாக கிறிஸ்துவையே வெளிப்படுத்துவர்களாக காணப்படுவார்கள். முள் செடியில இருந்து திராட்சை பழங்கள் கிடையாது, முள் பூண்டுகள்ல இருந்து அத்திப்பழம் கிடையாது.
கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்கவே கொடுக்காது. மத்திய 7ஆம் அதிகாரம் 16, 17, 18 இந்த 3 வசனங்களும் அதை குறிக்கிறது. இப்படி இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நாம் நல்ல மரமா கெட்ட மரமா அப்படிங்கிறத நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். கெட்ட மரம் நீங்க என்னதான் நீர் ஊற்றி அதுக்கு நல்ல உரம் போட்டு என்னத்தை நீங்க கொஞ்சம் கூத்தாடி வளர்த்தாலும் கூட கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். அதனால்தான் ஆண்டவர் நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே ஓடப்படும் சொன்னார் ஆண்டவர். ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு அப்படின்னா, நல்ல கனி கொடுக்கல, கனியே கொடுக்கல, ஒரு கனியும் கொடுக்கல, அட்லீஸ்ட் ஒரு நற்கனியாவது கொடுக்கும் பார்த்தா அதுவும் கொடுக்கல. கிரகாம் ஸ்டெயின்ஸ் உங்களுக்கு தெரியும். அவரும் அவருடைய கணவர் 2 பிள்ளைகளோடு கூட கிரகாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 பிள்ளைகளும் காரில் உட்கார்ந்த பொழுது தீக்குளித்து கொண்டார். ஆனா அவருடைய துணைவியார் இருக்காங்க, அவர் கர்த்தரோடு கூட இருந்தாங்க. ஊழியக்கார குடும்பம், ஊழியர் செய்கிற குடும்பம். கிரகாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய பிள்ளைகளும் எரித்து கொல்லப்பட்ட பின்பு நாம இருந்தா விடக்கூடாது, அவங்கள விட்டுறவே கூடாது, அவங்கள தூக்கில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். ஆனா அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல, போராடவே இல்லை, எதிர்த்து பேசவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, அவங்கள நற்கவழி நற்குலம் நற்குணம் என்பது நற்குலமாகி அவருடைய வாழ்விலே அது வெளிப்படுத்தப்பட்டது. அவர்கள் மன்னித்தார்கள். அந்த நல்ல மரத்திலிருந்து நல்ல கனி கிடைத்தபடினாலே அவர்களும் என்ன செய்தாங்க, சிறைக்கு சென்றாலும் சீக்கிரமாக வெளிவந்துட்டாங்க. அதுல வெளிவந்த ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டவனாக அந்த அம்மாவை தேடி மன்னிப்பு கேட்டான் என்று ஒரு சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. அது நடந்த காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈராக்கிலும் சீரியாவிலும் பயங்கரமான சில காரியங்கள் நடைபெற்ற பொழுது ஒரு சகோதரி கதறுகிறார். ஒரே நாள் என்ன மதியத்திற்குள்ளாக, ஒரு நாள்ல என்ன மதியத்திற்குள்ளாக 32 முறை என்னை கற்பழித்தார்கள். என்னால் முடியவில்லை, என்ன தயவு செய்து என்னை கொன்றுங்க. அவா அரசாங்கத்துல சொல்ல, எங்க மேல குண்டா போடுங்க, எங்களை அழிச்சிருங்க, நாங்க உயிர் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி அவர் சொல்றார். அப்ப எந்த அளவுக்கு சோதரம் அந்த சகோதரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. வேதத்திலே எத்தனையோ பேர் நற்குலசாலிகளாக இருந்திருக்காங்க. யோசேப்பு, மோசே, ரூத்து, தாவீது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் தாங்கள் நாட்டப்பட்ட இடத்திலே நற்குல சாட்சிகளாய் விளங்கினார். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்ந்த பொழுது அந்த நற்குணமாய் அவர் விளங்கினார். நற்குணம். அருமையான பிள்ளைகளே, ரூத்து நற்குணசாலியாய் இருந்தார். மோசே நற்குணம் படைத்தவர். எத்தனையோ முறை அவர் நடத்தி வந்த ஜனங்கள், இஸ்ரவேலாகிய சபை எத்தனையோ முறை அவர் மேல் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் எதிர்த்து மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்துக் கொண்டு கல்லெறிய ஆரம்பிப்பார்கள். மோசே முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, ஜனங்கள் முரட்டாட்டக்குள்ள ஜனங்கள், அவங்களை ஒன்று செய்கிறார். ஆண்டவர் ஒரு தடவை சொல்வாரு, மோசே
கொஞ்சம் அப்படி விளையாட்டு, கொஞ்சம் அப்படி தள்ளி. நான் அந்த ஜனங்களை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறேன். கொஞ்சம் ஒண்ணு நான் என்ன செய்யறேன், மேல மேல உயர்த்துறேன் அப்படின்னாரு. ஆண்டவருடைய பாதத்தில் சரணாகதி கொடுத்தோம். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஒன்று செய்யாது. இந்த ஜனங்களை இதுக்காவது அழைத்து கொண்டு வந்திருந்து நம்ம எழுதுவோம். மற்றவங்களாம் உண்மை குறித்து பேசுவாரே, தயவு செய்து நீர் அதை செய்ய வேண்டாம். என்னை வைத்த தயை சபைக்கு பாராட்டும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நற்குணம் பொருந்தியவன் யாரு? மோசே. எப்படி அவர்கள் எந்தெந்த இடத்துல நாட்டப்பட்டிருந்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவன் அவர்களுடைய தயவு பாராட்டினார். நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையால் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா இது பெரேயா சபை. பெரேயா சபை நேர நேர நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல வாசிக்கலாம். பெரேயா பட்டணம், பெரேயா பட்டணம். அந்த பட்டணம் என்று சொல்லப்படுகிறது பெரேயா பட்டணம். அந்த பெரேயா பட்டணம் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சபையானது, ஒரு சபையானது, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒரு சபையானது கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்பது, கேட்பது, அதை ஏற்றுக்கொள்வது. அப்படி ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா, அந்த வசனம் எனக்கு என்ன சொல்கிறது, வார்த்தை எனக்கு என்ன சொல்கிறது, கேட்கிறீங்களா? அந்த வார்த்தை வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால் வாங்குங்க. பைபிள் ஸ்டடி வியாழக்கிழமை வாங்குங்க. ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து அறிந்து அதற்கு விளக்கம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து அதிலிருந்து நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த காரியம் எப்படி சொல்கிறதா என்று அப்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் அது சொல்லப்படுகிறது. அந்த பட்டணத்தார், பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சை, வாஞ்சை வேண்டும். வாஞ்சை இல்லாம, வாஞ்சை இல்லைன்னா உண்மையில நான் சொல்றேன், உங்கள்ட்ட உயிர் மீட்சி இல்லை. உயிர் மீட்சி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜடம், உயிர் இல்லாத ஜடம், உயிர் இல்லாத ஜடம். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? உண்மையா எனக்கு நீங்க நினைக்கலாம், நடக்கிறோம், ஓடுறோம், பாடுறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நீங்க எல்லாரும் ஜடமா தான் இருக்கிறீங்க. உயிர் உள்ளவர்களாக இருந்தா ஒவ்வொரு நாளும் எப்பொழுது ஆலய கதவு திறந்திருக்கிறது அப்படின்னா உள்ள ஓடி வரணும், உட்காரணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். அவர்கள் மனோவாஞ்சையை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே சபையில் உள்ளவர்களை பார்க்கிறோம். தெசலோனிக்கே சபையை சொல்லும் பொழுது உயர்ந்த சபை, கொடுக்கிற சபை, எல்லாரையும் ஆதரிக்கிற சபை, பக்தி உள்ள சபை, தங்கள் பிராணிக்கு மேலாக கொடுக்கிற சபை என்று தெசலோனிக்கே சபையை குறித்து மிகவும் அதிகமாக எழுதியிருப்பார். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, தெசலோனிக்கே சபையை பார்க்கிற உள்ளவர்களை பார்க்கிற அந்த சபையாரை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நீ நானும் நற்குணசாலிகளாக இருக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல,
அதனுடைய காரியத்தை அறிந்து ஆராய்ந்து பார்த்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நாம் நற்குணசாலிகளாய் இருப்போம். எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு உண்மையாயிருக்கும் நற்குண வாழ்க்கை, நற்குணசாலியான வாழ்க்கை நமக்கு வேண்டும். சகல சோதரம் கொலோசியர் 1:10 நாம் வாசிக்கும் பொழுது நாம் அங்க பார்க்கிறோம், சகலவித நற்கிரியையுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியையுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். சகலவித நற்கிரியை நாம் அப்படிப்பட்ட நற்குணம் இருந்தவர்களாக காணப்படுவோம். நற்கிரியைகள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். 7வது சுடை விசுவாசம். விசுவாசம் என்று சொல்லப்படும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனத்தில் விசுவாசமாய் இருப்பவர் அவர் உண்டென்றும் அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் எழுத வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே வேளையிலே மார்க் 11:23 நாம் வாசிக்கும் பொழுது இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்லுவார். மார்க் 11:23. இந்த விசுவாசம் அது மரங்களாகிய விசுவாசம். ஆனால் கனியுள்ள விசுவாசம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் ஆவியின் கனியாகிய விசுவாசம் என்பதற்கு உண்மை, உத்தமம், நேர்மை, இந்த 3 அர்த்தங்களும் காணலாம். அல்லேலூயா. உண்மை, உத்தமம், நேர்மை, இதுதான் கனியாகிய விசுவாசம். அப்படி விசுவாச வாழ்க்கையிலே ஒரு உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, உத்தமம் இருக்கு. உத்தம இருதயத்தோடு நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா, அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய ராஜா ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். இதற்கு தனியறையில உல்லாசமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவளை தூக்கிட்டு போயிடுவான். ஆனா ஆண்டவர் அதற்கு தடை செய்வார். ஏன் தடை போடுறாரு? ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நோவா காலத்துக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் மூலமாக ஒரு விசுவாச சந்ததி, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஒரு பரிசுத்த சந்ததி ஒன்று பிறக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆபிரகாமை அழைத்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, உன்னை நான் என்ன செய்வேன், பூமியின் மரணத்திலாக ஜனங்களை உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி என்ன செய்யும், பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாம் 12:2 ஆண்டவர் சொல்கிறார். யாதியாகம புத்தகத்திலே அப்படி ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். ஆனா அந்த ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை அவன் கெடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி சொல்றாரு, நீ அவளை தொட்டா நீ செத்த. இப்படி ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஆண்டவர் சொல்றாரு. காரணம் என்ன? அவர் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை நான் உருவாக்க போகிறேன், அதற்காகவே நான் அழைத்தேன். அல்லேலூயா. அதனால்தான் நான் அவனை அழைத்தேன், அதனால்தான் நான் அவனை அழைத்தேன்.
நீ அவன் பொண்டாட்டி நீ திருடிய ஒன்றுமே வீட்டுல சொல்றான். உத்தம இதயத்தோடு நான் அவன் என்னுடைய சகோதரின்னு சொன்னான், பொண்டாட்டின்னு சொல்லலப்பா, என்ன மன்னிச்சிருங்க, நான் தொட மாட்டேன், நான் அவளை விட்டுறேன், கெஞ்சிரான் ஆண்டவர். உத்தம இதயத்தோடு சில காரியம் தப்பா செய்த கூட அதை அவன் சொல்றான், உத்தம இருதயத்தோடு செய்த அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோடு அதை செய்தா என்று நான் அறிவேன் என்று சொல்றாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒரு தவறு செய்வதற்காக அவன் செய்தால் கூட ஆண்டவரும் அவனை குறித்து பாராட்டுகிறார். யோபுவை குறித்து ஆண்டவர் சொன்னார், ஒரு உத்தமர், சன்மார்க்கன். சாத்தான் சொல்றாரு, உன்னை என்னை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டாம், உண்மை உள்ளவர், உத்தமர், சன்மார்க்கன். நாம் இப்படிப்பட்ட சாட்சியை கத்தெடுத்திருந்து பார்க்கிறோம். எபிரேயர் 3:3 நீங்க வாசி பாத்தீங்கன்னா, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர், எங்கும் தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவர். தேவனுடைய வீட்டுல எங்க போறாங்க, எந்த மூலையில போறாங்க, உண்மையான பிள்ளையாக இருக்கு, உண்மையான வாழ்வு இருக்கு. வீட்டுல எந்த அறிவுல போனாலும் உண்மையான ஒரு வாழ்க்கை. சிலவெல்லாம் வெளியில பார்த்தா அலங்காரமா இருக்கும், வீட்டுக்குள்ள பார்த்தா அலங்கோலமான எத்தனையோ படங்கள் அங்க இருக்கும், அருவருப்பான எத்தனையோ படங்கள் இருக்கும், எத்தனையோ காரியங்களை நம்ம அங்க பார்க்க முடியும். மோசமான வாழ்க்கை, மோசமான இருதயம், வெளிப்பக்கத்தில் விசுவாசி, உள்ளான வாழ்க்கையில நீ எப்படி காணப்படுகிறாய்? உண்மையா இருக்கிறாய், உத்தமமா இருக்கிறாய், நேர்மையா இருக்கிறாய், கர்த்தரை பார்க்கிறாய். காரணம் என்ன தெரியுமா? உண்மையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் காட், அல்லேலூயா. எபிரேயர் 10:23 சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. 1:9 சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பிரைஸ் காட், அல்லேலூயா. உண்மையுள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வத்திடம் இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன், உன்னையும் என்னையும் ஆண்டவர் உண்மையாக இருக்க அழைத்திருக்கிறார். எத்தனை போய் சிஷ்டையாவல்ல, ஆனா நம்முடைய விசுவாசிகள் மாதிரி அப்பளுக்கெல்லாம பொய் சொல்லக்கூடிய ஜனங்களை பார்த்ததே கிடையாது. டக்குன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒருவேளை ஆண்டவர் ஒருவேளை பாஸ்டர் கேட்டா யாரும் கேட்டா அப்படியே பிள்ளை இடிச்சு இடிச்சு வச்சு டக்குன்னு சொல்லிடு. என்ன அருமையான பொய், இப்பொய் சொல்றாரு. அப்போதே எனக்கு தெரியும், அப்போவே எனக்கு தெரியும். எல்லாம் பைபிள் ஒரு வசனம், காத்தை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், மழையை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். என்ன, மழை வந்துடும் வந்துடும் சொல்லி அறுக்காம இருப்பான். ஆனா நீ அறுக்கும் போது ஆண்டவர் மழையா இருக்கிறது. நல்லா ஞாபகம், விளைநிலம் எல்லாம் நாசமா போகும். ஏன்? ஆண்டவர் சொன்ன டைமுக்கு நீ வரல, ஆண்டவர் சொல்லும்போது நீ அதை செய்யல. நீ மழை வரும்னு நீயாவும் மனசுக்குள்ள ஒரு பாட்டை கட்டி நீ அறுக்காம இருந்த. ஆனா நீ அறுக்கும் போது மழை வருது. ஏன் வருது? கர்த்தருக்கு பயமில்லாத வாழ்க்கை. ஆண்டவர் உனக்கு சோத்து கொடுத்திருக்கிறாரு, பலத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவ சமூகத்துல நீ ஒரு நாள் அந்த சண்டே ஆராதனையில நீ உண்மையாக ஆராதித்தனா அடுத்தாப்புல உள்ள அந்த 5-6 நாட்களில் நடைபெறுகிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீ வந்து நிற்ப. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகம் அதான் உனக்கு உண்மையை தரும், நேர்மையை கொடுக்கும், உத்தமத்தை வாழ்க்கையை கொடுக்கும். அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, நம்முடைய கர்த்தருமாய் தம்முடைய குமாரனும்
நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சோதரம் இந்த 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனைகளே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லா மனுஷர்களுக்கும் எல்லா விதத்திலையும் ஒரு சோதனை வந்தே வரும். உங்களுக்கு சோதனை வந்தா வீட்டுல படுத்துருப்பீங்க. ஊழியக்காரன் எங்களுக்கு சோதனை வரும், பலகீனம் வரும். அப்படியே கொஞ்ச நேரம் படுறாருன்னா படுத்துருந்தா நான் நீங்க எதிர்ச்சிக்கவே போறேன், எல்லாத்தையும் உதவி போட்டுருக்கேன். இது கர்த்தருடைய நாள், ஆண்டவரை ஆராதிக்கும் நாள், தேவனுடைய சமுத்திரம் நிற்கும் நாள், தேவ பலனை பெற்றுக்கொள்ளும் நாள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் நாள். அடுத்த 6 நாட்களும் நான் ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தணும்? முந்தின நாள் 6ஆம் நாளிலே உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம் சனிக்கிழமை உனக்கு கிடைக்கும். ஏன் சண்டே நீ சர்ச்சுக்கு வரக்கூடாது? சண்டே வேலைக்கு போறிய நோக்கசி ஒரு நாள் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ அதை அப்படியே கொண்டு போய் எரிஞ்சுவ 10 மடங்கு ஹாஸ்பிட்டல் போய் வச்சு. உனக்கு அன்னைக்கு 1000 ரூபாய் கிடைக்குன்னா 10,000 ரூபாய் கொண்டு நீ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்க. அதே ஆண்டவருக்கு நீ ஆராதனை செய்ய தேவ சமூகத்தில் வந்து விழுந்தன்னா உனக்கு எனவே செல்வமும் ஆசீர்வாதம். உடனே பணம் வந்தாது, குறைகள் வராது, வியாதிகள் வராது. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து பலப்படுத்துவா. எத்தனை பேர் நான் இன்னைக்கெல்லாம் உண்மையிலே இவ்வளவு நேரம் நிற்கும்னு எனக்கு தெரியாது, என்னால அதுன்னு ஆராதனை பண்ண முடியல. திடீர்னு ஆண்டோடைய தேவ பலன் அபிஷேகம். அபிஷேகம் இன்னும் நான் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண கூட எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கார், சோர்வு அடைவதே இல்லை. காரணம் என்ன? அபிஷேகம். அபிஷேகம், தேவ அபிஷேகம், உன்னத பலன். ஒருவரும் என்ன செய்ய முடியாது, நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. சாத்தாய் எதிர்த்து நின்று நம்மை பலகீனப்படுத்தி நீ உட்கார்ந்துக்கோ, நீ எந்திரிக்காத, நீ ஆராதனை செய்யாத, நோ, எந்திரி, எழும்பு, எழும்பு, கிதியோனே எழும்பு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நீ எழும்பு. ஆண்டவர் அப்படிதான் சொன்னாரு. எந்திரிச்சேன், ஆராதிச்சேன், தேவ பலன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வேலை செய்தது என் பலகீனம் எனக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு ஒரு சின்ன பலகீனம் வந்தா நம்ம எந்த ஒரு காரியத்திலும் தேவ சமூகத்தை நாடுவதே கிடையாது. வீட்டிலே படுத்துக்கொள்ளும். நம்ம படுக்க சாத்தான் உன் கூட படுத்துக்கிட்டு உன்னை எந்திரிக்காதபடி உன்னை என்ன செய்யறான்? தடைப்படுகிறான். அருமையான தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கு. அதான் அவர் சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த வார்த்தை, தேவன் உண்மையுள்ள ஆண்டவர். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால்தான் இந்நாள் வரை நம்மை நடத்தி வருகிறார். நம்மை அழைத்தவர் உண்மையாக இருப்பதால் தான் எந்த போராட்டங்கள், பாடுகள், துன்பங்கள், வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், சுதந்திரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எத்தனையோ காரியங்களிலே நாம் பலகீனப்பட்டவர்களாக மற்றவர்களாக எண்ணப்பட்டாலும் பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற வேலைகளிலே, பொறுப்புகளிலே, குடும்பங்களிலே, சபையிலே, சமுதாயத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், உத்தமமாய் நாம் நடந்தால் உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்கள், சின்ன சின்ன ஊழியர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியர்களை உண்மையாக இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் அவர்களை கைவிடவே மாட்டார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட உயர்வை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு சில காரியங்கள் தவிர மற்றதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபை வளர்ச்சி மாத்திரம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து கொடுத்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எதிராக வந்தாலும் நாம் உண்மையிலே நிலைத்திருப்போம் என்றால், ஆவியின் கனியாகிய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த கனி சோத்திரம். 8வது கனி சாந்தம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5:5 நாம் வாசிக்கிறோம். மோசே 40 வருடங்கள் இஸ்ரவேலரை வனாந்தரத்திலே வழி நடத்தி வந்தார். அவர்கள் எத்தனையோ முறை அவரை கோபமூட்டி முறுமுறுத்த போதும் கோபப்படாமல் சாந்தமாக வழி நடத்தினார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தகுணம் உள்ளவனாய் இருந்தார் என்று எண்ணாமம் 12:3 ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனோ மனுஷியோ சாந்தமாக இருந்தால் அது அவர்கள் சமூகத்தில் அவர்களுடைய முகத்திலே பிரதிபலிக்கும். அவர்கள் சமூகத்திலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், குடும்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். சாந்த குணம் உள்ள பெண்கள் நிச்சயமாக குடும்பத்தை கட்டுகிறவர்களாக காணப்படுவார்கள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீக்க சாந்த குணம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புத்தி இருக்கிறது அப்படின்னு அந்த புத்தியை வேற வேற விதமாக கெட்டுகிறேன்னு சொன்னா வீடு சரியான வீடாக காணப்படாது. ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீ சாந்த குணம் உள்ளவளாய் தன்னுடைய வீட்டை கட்டினால் அந்த வீடு மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்கிறது. சாந்தமாய் ஆண்டவர் எவ்வளவு சாந்தமாய் இருந்தார். அவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துடைய சாந்தத்தை யோசிப்பாருங்க. சாந்தம் உள்ளவராய் அவரை அடித்தார்கள், குட்டினார்கள், தூற்றினார்கள், முகத்தில் காரை ஊழ்ந்தார்கள். அவமானம். நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அவமானம் ஏற்பட்டா ஒண்ணும் இல்லை, புருஷ மனைவியை கட்டினா அவமானம், பெரிய அவமானம். எல்லாம் செய்யணும், எல்லாம் கொண்டாந்து போடணும், ஒண்ணுமே சொல்லக்கூடாது, பேசிட்டா அவமானம். பெண்கள் சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தால் குடும்பம் கட்டணும். அப்படி இல்லை. அநேக குடும்பங்கள் உடைந்து போவதற்கு முக்கியமான காரணம் சாந்த குணம் இல்லாததுதான். நீங்க நீதிமொழிகள் 31-30-31 வசனங்கள்ல நீங்க வாசிப்பீங்கன்னா அது சொல்லப்படுகிறது, அழகும் வீண் இல்லை, சௌகரியமும் வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் அப்படின்னு வரும். 30வது வசனம் 31-30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்க, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவுது என்று சொல்லப்படுகிறது. 29வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அநேக பெண்கள் குலசாரிகளாக இருந்தவர்கள், நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவள் சாந்தத்தோடு அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய இல்லறம் காணப்பட்டது என்று நற்சாட்சி பெற்ற ஒரு ஸ்திரீயாக அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. சாந்தம். ஆண்டவர் சொல்கிறார், சாந்தம். ஆண்டவர் பட்ட அவமானத்தோட நாம படுகிற அவமானம் ஒண்ணுமே கிடையாது. எத்தனையோ பேர் என்னை அவமானப்படுத்தி பேசுறவர்களும்
அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா கிறிஸ்டியனுக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்டியனுக்குள்ளே இருக்கிறார். நிச்சயமாக அந்த எல்லாம் காரி கொடுக்குறாலும் அப்படியே ஆண்டவர் எப்படி அதை தொலைந்து விட்டு அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் பட்ட அவமானம்லாம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப யாருக்காக பட்டால்? நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். சாந்தத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். சாந்தத்தோடு. அதனால சொல்றாரு, என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி பாவங்களை செய்வது, எப்படி அவமானத்தை நாம கடந்து போவது. அவமானம் நம்முடைய வாழ்க்கையில வந்தே வரும். சில காரியங்களை நம்ம சொன்னோம்னா அவமானம் நினைக்கிறாங்க. சில காரியங்களை ஊழியக்காரர் கொடுக்குற ஆலோசனை நினைச்சுக்கிறதே கிடையாது, ஆலோசனையா ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஐயோ என்ன சொல்லிட்டேன், ஐயோ என்ன சொல்லிட்டேன். புத்தி சொன்னா ஐயோ என்கிட்ட இப்படி சொல்லிட்டேன். எவ்வளவு சாந்தமே இல்லாம முரட்டாட்டம் உள்ள ஒரு குணம் இன்னைக்கு அநேகருக்கு காணப்படுகிறது. அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. சிலருக்கு சில காரியங்களை சொல்வதற்கு ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. சொல்கிற அத்தனை காரியமும் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வதே கிடையாது. சாந்தமுள்ளவர்களாக இருந்தால் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுதான் உங்களுக்கு நினைவாரு, நற்பணங்களை தருவார், நற்கனிகளை தருவார். 8 கனிகள், 9வது கனி என்ன என்று சொன்னால் அதுதான் இச்சையிடம். முடியும் வரை நல்ல கவனமாக கடந்த 8 கனிகள், 9வது கனியை நாம் இப்பொழுது சுவைக்கப் போகிறோம். 8 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தேவையோ மிக மிக முக்கியம். 9வது கனி இச்சை அடக்கம். 9வது கனி என்னது? இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பலன்களை தரும், அநேக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய மனதையும் கண்களையும் அதனுடைய சுய இச்சைக்கு இஷ்டத்திற்கு விடுவதால் நம்முடைய வாழ்விலே பாவம் ஏற்படுகிறது. களத்திலே நிற்க வேண்டிய ஒரு உதாரணம், சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லி ரொம்ப ஜாஸ்தியா நான் சொல்ல போறது. களத்தில் இருந்து போராட வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். களத்தினுடைய தலைவன் யாரு அப்படின்னா தாவீது. அதான் ராஜா. முன்னால் நின்று போராட வேண்டியவன் வீட்டிலே இருந்தான். எங்க இருந்தான்? வீட்டில் இருந்தான். வீட்டில் இருந்தவன் பேசாம என்ன முழங்கால் கொண்டு ஜெபத்திலேயே ஐயோ என்னுடைய பிள்ளைகள் அங்கு போராடிட்டு இருக்காங்க, என் வீரர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள்? யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. யுத்த களத்திலே நிற்கிற அவனுடைய போர் வீரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இல்லையே, நேரம் மொட்டை மாடிக்கு போனான், உப்பரியிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். என்ன தோணுது? அவனுடைய கண்கள் இச்சையினாலே அங்கு ஈடுபடுகிறது. பச்சைவாள் குளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு குளிக்கிற பெண்ணை என்ன பார்க்கிறான். பார்த்ததோடு கண்களை விலகிட்டு ஐயோ பார்த்தேன்னு சொல்லிட்டு வருந்தல. இச்சை அடக்கம் இல்லை, கண்கள் செய்த பாவம் அவளை கூட்டம் அப்படின்னா. அவ ஒரு மந்திரியுடைய பேத்தி, ஒரு போர் வீரனுடைய மனைவி. அப்படிப்பட்ட அந்தஸ்துள்ள அந்த பச்சைப்பாடு. அவளை கூப்பிட்ட உடனே ராஜா கூப்பிட்டாருன்னு படையை கட்டி போட்டு போய் வச்சுட்டு அவளும் போயிட்டான். தப்பு 2 பேரும் மேல இருக்கா இல்லையா? ராஜா கூப்பிட்டா என் வீட்டுக்காரன் எங்க இருக்கிறாரு, யுத்த காலத்துல இருக்கிற, வந்த உடனே நான் ஒன்னா வரணியா அப்படின்னு இல்லையா? சரி வந்தாச்சு. வந்த உடனே ராஜா
ராஜா நீ நல்லவர், வல்லவர், பெரிய மனிதர், எல்லா மனிதர்களுக்கும் போஷிக்கிறவர். ராஜா நீங்க தப்பு பண்ணக்கூடாது, நீங்க என்ன கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. நீங்க இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. நீங்க ரொம்ப உண்மையான மனுஷனா, கடவுளுக்கு முன்னால ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இருக்கணும். யார் சொன்னா? அபிகாயில் சொன்னா. யாரு? அபிகாயில் ஒருத்தி. அவ சொல்லுவான் இன்னொருத்தி அவங்க அவ சொல்லுவான். ஆனா இவன் நேரம் போனா அவன் கூப்பிட்டான், கெடுத்தான். கண்களின் இச்சையினாலே தாவீது பாவம் செய்தான். அந்த ஒரு பாவத்தோட நிக்கல, அவருடைய கணவனை போரி யுத்தத்துல முன்னாள் அவன் சாகும்படி எல்லாரும் விளையுன்னு சொல்லி அடுத்த ஒரு கடிதமும் எழுதணும், கொலைகாரனாவும் மாறணும். தாவீது ஒரு தப்பு அல்ல, ஒரு தப்பை மறைப்பதற்கு தப்பு 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 என்று தப்பு. இந்த பாவம் தான் இச்சை அடக்கம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில வரும். மாம்ச இச்சை அடக்கம் வேணும். வேதம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நாம வாசி பார்ப்போம் சொன்னா, இந்த வசனத்தை நம்ம வாசித்து நாம முடிக்க போறேன். கலாத்தியர் 5:24 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். எங்க அறிந்திருக்கிறாங்க? எதை? மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், 1000 நான் படைத்திருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே இனி வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிற வார்த்தை அது. 1000 நான் படைத்திருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல. அதே 5:24 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த தினமும் நம்முடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். கஷ்டம்தான், கஷ்டம்தான். பொல்லாத உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பொல்லாத உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வெளியில் சென்றுவிட்டு திருப்பி வருவதற்கு முன்பதாக எத்தனையோ பாவமான காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்கிறோம். ஆனால் அதை ஆசையோ இச்சையோ நம்ம வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே நம்ம கடந்து வர வேண்டிய சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். காரணம் என்ன? பாவம் நிறைந்த மாயையான உலகம். இந்த மாய உலகத்திலே இச்சை அடக்கம் மிக மிக அவசியம். நம்ம எங்கேயாவது கீழே விட்டுட்டோம்னா உடனே என்ன செய்வோம்? அப்படியே தண்டை வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு தப்புன்னு துள்ளி எந்திரிச்சு இப்பமா இல்லையா அப்படி நின்றுட்டு அப்படியே தூசியை தட்டுறோம். அதுபோல ஒருவேளை ஏதாவது பாவத்தில் விழுந்துட்டான், அதை தட்டி உதறி ஆண்டவரே கழுவி என்னை சுத்தியறி, என்னை சுத்தி இருப்பதற்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தில் விழுந்திருந்தா பாவத்திலேயே விழுந்து கிடப்பதுதான் உன்னை பாவத்திலே மறிக்கப்படும். பாவம் செய்யாதவன் இல்லையே அப்படின்னு சாலமோன் அவர் தன்னுடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறார். உலக பாவம் செய்யாத ஒன்று இல்லையே. ஆனாலும் ஆண்டவரே ஆலயத்தை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய வார்த்தையை கேட்கும், அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கும், அவருடைய பாவத்திற்கு விடுதலை கொடும், அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடும் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் என்ன செய்யறாரு? அந்த ஆலயத்தை கேட்டு பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஒரு வேண்டுதலை வைக்கிறார் அந்த ஆலயத்தை நோக்கி. அப்படின்னாலே பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். பாவத்திலே விழுந்துடக்கூடாது. அது தூசியை தட்டி உதறி கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கல்வி சுத்திகரிக்கப்பட்டவர்களால் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
இப்படி நாம் ஆவியின் கனியாகிய 9 கனிகளையும் 9 சுளைகளையும் நம்முடைய வாழ்வில் நிறைந்து காணப்படத்தக்கதாய் நாம் வாழ்வோம். அப்பொழுது நம்மை காண்பவர்கள் நம்மை கிறிஸ்துவை காண்பார்கள். நம்மால் தனியாக இந்த சுளைகளை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆவியானவருடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். சோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. ஆவியினாலே எல்லாம் கூடும். கர்த்தருடைய ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றால் இந்த அபிஷேகம் அனுதினமும் நம்மை என்ன செய்ய சுத்தி எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வை சரியான பாதையை நம்ம வழிநடத்தி செல்லும். நம்மை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து எந்த காரியத்திலே நாம் விழுந்திருக்கிறோம், எந்த இச்சையிலே நாம் விழுந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியத்திலே நாம் இப்பொழுது விழுந்து கிடக்கிறோம், எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். எல்லா இச்சையான காரியங்கள், இச்சையான பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவரே நம்முடைய மீட்பர், அவருடைய நம்முடைய நல்ல மீட்பர். மீண்டும் வாசிப்போம். கலாத்தியர் அந்த சோதரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிறந்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம் என்று அப்படியாக 25வது வசனத்தில் கூறியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 9 கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்தும்படியாக ஜெபிப்போம்.